பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார். பெருந்தலைவர் என்பார், படிக்காத மேதை என்பார், கல்வி நாயகர் என்பார், ஏழை பங்காள என்பார், கற்புகாந்தி என்பார். யார் இந்த கற்புகாந்தி? காந்தி கொள்கைக்கும் பொதுவாழ்வு தூய்மைக்கும் சொன்ன காலங்காந்த கற்புகாந்தி நம் கர்ம வீர காமராசர். சொல்லிலடங்கா கற்புகளை சொல்லவும் கேட்கவும் சிவந்தானே. ஒன்றான சாதனைகளை சொல்வதற்கு எண்ணிலடங்கா சாதனைகளை செய்துவிட்டு எல்லோரை மீண்டும் பிறந்தவனை ஏங்க விட்டு சென்றவர் அல்லவா அவர். நீ ஆண்டதோ 9 ஆண்டுகள், சாதனைகள் பேசுகிறது பல 100 ஆண்டுகள். ஓர் அரசியல் தலைவர் எப்படி ஆள வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும்? கேள்விக்கு ஒரே விடை, நம் கர்ம வீர காமராசர். மதிய உணவு திட்டம் மற்றும் 1000 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட கல்வியை அனைவருக்கும் இலவசமாக்கி கல்வியிலே விரிசேது உருவாக்கிய கல்வி திட்டம் இன்று நம் கண் முன்னே பல இடங்களில் கற்கண்டா நிற்கிறது. நீ படிக்கவில்லை தவிர என் தேசத்தை படிக்க வைத்த படிக்காத மேதை, நம் நாட்டை முதுகெலும்பான விவசாயத்தை வளர்த்த மேதை, இவரை போன்ற உன்னதமான நேர்மையான தலைவரை 75 ஆண்டு கால வரலாற்றில் யாரும் காண முடியாத அரசியல் துறவி வருவாரா? மீண்டும் மறுபிறவி ஏங்கும் தமிழர்களின் நானும்